பரலோகமென்னா. டிசம்பர் 2. இப்பொழுது நீ தாமதிக்கிறதென்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16வது வசனம். மற்றவர்களை ஆதாயப்படுத்தி சத்திய பாதையில் கொண்டு வர பிரயாசப்படும் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தைகள் ஒரு வழிகாட்டியாகவும் பின்பற்றும் மாதிரியாகவும் உள்ளது. தேவனுக்கும் சத்தியத்துக்கும் கீழ்ப்படிந்து தங்களை முற்றிலுமாக தேவசித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்க ஏவக்கூடியது. ஒருவரின் விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு காதுகள் சத்தியத்தை கேட்கும் வாய்ப்படைந்தும் உடனடியாக தங்களை சத்தியத்துக்குட்படுத்தி தேவ ஞானத்தை பெற மனமற்றவர்களாய் இருப்பார்களானால் உலக வழிகளில் தாங்கள் மீண்டும் சிக்கி வழிவிலகி போக நேரிடும். மாம்சம், உலகம் மற்றும் சாத்தானும் அவர்கள் மனதை கெடுத்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத சிந்தனைகளை உருவாக்க ஏதுவாகும். போக போக இவை அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துவிடும். 2825. வணக்கம். த டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் கொஞ்சம் ஆழமானது. டெய்லி ஹெவன்லி மேனா அப்படின்னு ஒரு புத்தகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி தான் நம்மளோட மூலம். ஆமா, ஒரு முடிவு எடுத்துட்டா ஏன் உடனே அதை செயல்படுத்தணும்னு இது பேசுது. இது பொதுவான அறிவுரைக்கு கொஞ்சம் எதிரா இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான். நிதானமா யோசிச்சு செய்யணும் தானே எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இந்த மூலம் அப்போஸ்தலர் 22:16 வசனத்தை வச்சு ஒரு கேள்வி கேக்குது. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? ஆமா, நீ எழுந்து ஞானஸ்நானம் பெறு அப்படின்னு. ஏன் இந்த அவசரம்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கரெக்ட். இதுதான் இந்த மூலத்தோட மைய புள்ளியே. இதுல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த நிதானம்ங்கிறதே ஒரு தப்பிக்கும் வழிதான். ஓ, தப்பிக்கும் வழியா? ஆமா, உங்க மனசாட்சிக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுடுச்சு, அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிற ஒவ்வொரு நொடியும் ஒரு விதமான பயத்துக்கும் சமூக அழுத்தத்துக்கும் நீங்க இடம் கொடுக்கற மாதிரி. சரி சரி. அந்த முதல் உத்வேகம், அந்த தெளிவு, அது நேரமாக ஆக மங்கி போயிடும் தான் அந்த புத்தகம் வாதிடுது. ஓகே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்போ இந்த தாமதம் ஏன் ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுது, நம்மள எது தடுக்குதுன்னு இந்த ஆசிரியர் சொல்றாரு? இதுல 3 எதிரிகளை பத்தி சொல்றாங்க. 3 எதிரிகளா? ஆமா, உலகம், மாம்சம், பிசாசு. கேக்குறதுக்கு இது கொஞ்சம் பழைய வார்த்தைகளா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி ரொம்ப ஆழமானது. கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. உலகம்னா சிம்பிளா நம்மள சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கங்கிற பயம். ஓகே, சோஷியல் பிரஷர். அதேதான். மாம்சம்னா நம்மளோட சொந்த கம்ஃபர்ட், நம்மளோட பாதுகாப்பு, சோம்பேறித்தனம்னு வச்சுக்கலாம். சரி. அப்புறம் பிசாசுங்கிறது நம்மளோட உள்மன குரல். இதெல்லாம் சரி வராது, நீ தோத்துடுவேன்னு சொல்லும் இல்லையா, அந்த நெகட்டிவ் வாய்ஸ். புரியுது. இந்த 3 சேர்ந்துதான் அவசரப்படாத, பொறுமையா யோசின்னு சொல்லும். அதாவது நம்ம நண்பர்கள், குடும்பம், பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்களா நம்மள ஒரு மாதிரியா பாப்பாங்க. நம்மளோட எதிர்காலம் என்ன ஆகுமோங்கிற கவலை, இதெல்லாம் தான் நம்மள வேகத்தை குறைக்க வைக்குது. கரெக்ட். இதுல ஒரு முக்கியமான வரியை நீங்க கவனிக்கணும். அப்படி நீங்க தாமதப்படுத்தினா அதற்கு நீங்கள் கொடுக்கும் விலை மிக அதிகம்னு அது எச்சரிக்குது. அது மட்டும் இல்ல, உங்கள் நண்பர்களை பகைவர்களாக்கும்னு சொல்றது கொஞ்சம் ஓவரா இல்லையா? ஒரு முடிவு எடுக்கிறதுக்காக ஏன் நட்பை இழக்க வேண்டி வரும்? நல்ல கேள்வி. இது நேரடியா சண்டை போட்டு எதிரி ஆகிறது பத்தினது இல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். சொல்லுங்க. நீங்க ஒரு நல்ல வேலையில இருக்கீங்க, ஆனா அதை விட்டுட்டு உங்க கனவான ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. உங்க மேல உண்மையா அக்கறை இருக்கிற நண்பர்கள் என்ன சொல்வாங்க? டேய் வேணாண்டா, ரிஸ்க் எடுக்காதன்னு தானே சொல்வாங்க. ஆமா, கண்டிப்பா. நல்ல வேலையை விட்டுடாதேன்னு தான் சொல்வாங்க. நீங்க உங்க முடிவுல உறுதியா இருக்கும்போது அவங்க பார்வையில நீங்க ஒரு பிடிவாதக்காரனா தெரிவீங்க. ஒரு கட்டத்துல உங்க பாதை வேற, அவங்க பாதை வேறன்னு பிரிய ஆரம்பிக்கும். ஓ, அந்த அர்த்தத்திலயா? ஆமா, அந்த அர்த்தத்துல தான் இந்த பகைங்கிற வார்த்தைய நம்ம புரிஞ்சுக்கணும். உங்க வளர்ச்சி அவங்களுக்கு புரியாத ஒரு விஷயமா மாறிடும். ஆஹா, இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அப்போ இது எந்த ஒரு பெரிய வாழ்க்கை முடிவுக்கும் பொருந்தும். நிச்சயமா. மதம் மாறுறது மட்டும் இல்ல, ஒரு கெட்ட பழக்கத்தை விட்டுறது, ஒரு நச்சு உறவு விட்டு வெளியே வர்றது. ஆமா, இல்லனா ஒரு புது ஊருக்கு குடி போறது, இப்படி எதுவா வேணா இருக்கலாம். அந்த முடிவெடுக்கிற தருணத்துல மனசுல ஒரு தெளிவு பிறக்கும். அந்த ஒரு கிளாரிட்டி மூமெண்ட். அதேதான். இதுதான் சரி, இத செஞ்சே ஆகணும்னு ஒரு உந்துதல் வரும் பாருங்க. அந்த தருணம் தான் ரொம்ப முக்கியம். அத தவற விட்டுட்டா
அத தவற விட்டுட்டா வெளி உலகத்தோட சத்தமும் நம்மளோட சொந்த பயமும் சேர்ந்து அந்த தெளிவை முழுசா சாப்பிட்டுடும். அதனாலதான் அந்த புத்தகம் இப்பொழுதே எழுந்து செல்லுன்னு அவசரப்படுது. ஆக இந்த ஆழமான அலசல்ல இருந்து நான் எடுத்துக்கிற முக்கியமான விஷயம் இதுதான். அந்த மனத்தெளிவு கிடைக்கிற கோல்டன் மொமெண்ட்டை கெட்டியா புடிச்சுக்கணும். கரெக்ட். முழு அர்ப்பணிப்போட அப்பவே களத்துல இறங்கிடணும். நிதானம், யோசனைங்கிற பேர்ல தாமதப்படுத்துறது அது உண்மையில அந்த தெளிவை நீர்த்து போக செய்யற ஒரு தந்திரம்தான். மிகச் சரியா சொன்னீங்க. இதுக்கு மையத்துல இருக்கிறது ஒருத்தரோட மனசாட்சிக்கும் மத்தவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கிற அந்த சமூக அழுத்தத்துக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய போராட்டம் தான். இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த மதச்சூழலை தாண்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இத செஞ்சே ஆகணும்னு உங்களுக்கு முழு தெளிவு கிடைச்ச ஒரு தருணம் ஞாபகம் இருக்கா? ஒருவேளை அது ஒரு வேலையை விடுறதா இருக்கலாம், இல்ல ஒரு முக்கியமான உரையாடலை தொடங்குறதா இருக்கலாம். ஆமா. அப்போ கொஞ்சம் பொறுமையா போ, இல்ல நல்லா யோசிச்சியான்னு உங்ககிட்ட இருந்தோ இல்ல மத்தவங்க கிட்ட இருந்தோ வந்த குரல்கள் என்னென்ன? இந்த மூலத்தின்படி அந்த அக்கறையான குரல்கள் தான் உங்க உண்மையான மாற்றத்துக்கான மிகப்பெரிய தடைகளா இருந்திருக்கலாம்.